தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 3 மணி நேரங்களில் சென்னையில் எங்கெங்கு மழை பெய்யும் என்ற வரைபடத்தை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த அரை மணி நேரத்தில் தென் சென்னையில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, தற்போது சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்தில் எங்கெங்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அந்த வரைபடத்தினை வெளியிட்டிருக்கிறது. அதனை விளக்கலாம். நிச்சயமா சிவரஞ்சனி, சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னையில் இருக்கக்கூடிய ரேடார் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டு அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக சென்னை தென் சென்னை பகுதிகளில் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரேடார் புகைப்படம் என்ன உணர்த்துகிறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ரேடார் இருக்குது. அந்த ரேடார் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் சென்னைக்கு வரக்கூடிய மேக கூட்டங்களை புகைப்படம் எடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு அனுப்பும். அந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த ரேடார் புகைப்பட தரவுகளின் அடிப்படையில் தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கு மழை பெய்யும், சென்னையில் எங்கெங்கு மழை பெய்யும் அப்படின்ற ஒரு நவுகாஸ்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் சென்னைக்கு வரக்கூடிய மேக கூட்டங்கள் மிக அடர்த்தியாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதியெலாம் மிக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் சென்னை பகுதிகள், குறிப்பாக வேளச்சேரி, முடிச்சூர், தாம்பரம் ஆகிய பகுதிகளெல்லாம் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக மிக கனமழை பெய்யக்கூடும். தற்பொழுது சாரல் மழை, லேசான மழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது நேற்று இரவிலிருந்து இந்த சாரல் மழையானது பெய்து கொண்டிருந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக இது கனமழையாக மிக கனமழையாக மாறும் அப்படின்ற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. கிட்டத்தட்ட நிலப்பரப்பிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு எப்படி மேக கூட்டங்கள் இருக்கு அப்படின்றத அந்த ரேடார் புகைப்படம் எடுத்து தான் அனுப்பி இருக்கிறது. அந்த புகைப்படம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே மேக கூட்டங்கள் நகர்ந்து வரக்கூடிய ஒரு திசையையும் அது உணர்த்துகிறது. வரக்கூடிய மேக கூட்டங்கள் மிக அடர்த்தியாக இருக்கிறது. அதாவது நீர்க்குமிழ்கள் மிக அடர்த்தியாக இருக்கின்றன. அந்த நீர்க்குமிழ்களுடன் சுமந்து வரக்கூடிய மேகங்கள் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும். அந்த வகையில் அதனுடைய அடர்த்தியே கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கிறது. அந்த அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் அது கனமழையை உண்டாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே இனி வரக்கூடிய அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவோ இல்லை அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவோ சென்னையில் கனமழை, சாரல் மழையாக இருந்தது கனமழையாக மாறும். அந்த கனமழை மிக கனமழையாக மாறும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த ரேடார் புகைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. சிவரஞ்சனி, விரிவாக விளக்கியமைக்கு நன்றி சடையாண்டி.